மாலை முரசு இறை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்மளுடைய சேனல் மூலமாக நான் என்ன விஷயம் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான விஷயம், அற்புதமான விஷயம். இந்த ஜூன் மாதத்தில் நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் 2ஆம் தேதி ஜம் பண்ணி கடகராசிக்குள்ளே போகிறார். ஸோ இது ஒரு ரொம்ப இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திருப்பி போட்டு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஓகேவா? அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் அமைப்பில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் பார்த்திங்கன்னா எங்கே அமர்ந்திருப்பார்னா ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், குரு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை 1ஆம் தேதி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி பகல் அதிகாலையில் குரு பகவான் நம்முடைய கடகராசிக்குள்ளே வந்துடுவார். அதுக்கடுத்து மிதுன ராசியில் இருக்க சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி ஜம் பண்ணி குருவோடு சேர்ந்து, அது உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து இயங்க போகிறார். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கார். அதே போல் நம்முடைய ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னா நம்முடைய கும்ப ராசியில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். சனி பகவான் மீன ராசியில், செவ்வாய் பகவானும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேச ராசியில் அவருடைய வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். இந்த வட்டம் இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சுக்கிரன் குருவோடு சேர்ந்து பயணிக்க போகிறார். ஓகேவா? அவருடைய சேஞ்சஸ் உண்டு. அதுக்கடுத்து வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 2ஆம் தேதி தான் நம்முடைய கடகத்துக்கு போகிறார். இதுதான் பெரிய ஹைலைட். இந்த கிரகமைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்தை மாற்றக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு உங்கள் லைஃப்பை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம் என்ற 4 எழுத்துக்கு சொந்தக்காரரான நம்முடைய மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் குரு பயிற்சியானது தான். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது, நீங்கள் பார்க்காத போராட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக எப்போ தான் நிம்மதி, எப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருப்போம், ஃபஸ்ட்டு நம்மளாக எப்போ வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குல்ல. உங்களுடைய லைஃப்பில் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்த உங்களுடைய லைஃப்பில் இப்போ உங்களுக்கே தீர்வு கிடைக்க முடியாத நிலைமைக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கா இல்லையா? ஸோ இந்த மன அழுத்தத்தை, இந்த மன போராட்டத்தை விளக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை இந்த ஜூன் மாதத்துலேருந்தே கொடுக்குது. நீங்கள் சொந்த வீடு கட்டணும் முயற்சி எடுத்திங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கொடுக்காரு. கூடவே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கொடுக்காரு. 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 9ஆம் தேதியிலிருந்து உங்களை இயக்க போகிறார். பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை, இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். கையில் இருக்க காசை மற்றவங்களுக்கு கொடுத்து போட்டு உங்கள் காசுக்காக, நீங்கள் கொடுத்த காசுக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் இப்போ ஏற்பட்டுச்சுல, அந்த நிலை மாறப்போகுது. குரு சுக்கிரன் இணைவால் உங்களுடைய லைஃப்பில் இந்த வட்டம் தான் காசு, துட்டு, பணம், மணி, காசு, துட்டு, பணம், மணின்னு உங்களுக்கு தேவையான ஒரு தொகை உங்கள் கை கிடைக்க போகுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கொடுத்தேன் சார், அவன் தரவே மாட்டேங்க, இந்த வட்டமாச்சும் கிடைக்குமா? உறுதியாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் கொடுத்த காசு உங்கள் கைக்கு திரும்ப வருங்கிறது கிரக ரீதியான கணக்கு. 2வது, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் பல தடைகள். அது எப்படின்னு தெரில, நீங்கள் மட்டும் உங்களுடைய விஷயத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய விஷயத்தில் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அதில் தடை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா தடையே கிடையாது, அவங்களுக்கு நல்ல விடையை கொடுத்துருவீங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உள்ள தடைகளை விலக்கி உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ராசி அதிபதியே ராசியில் இருக்காருங்க. இந்த வட்டம் ஜெட்டு வேகத்தில் பறக்க போகிறீங்க. ஸ்லோங்கிறது கிடையவே கிடையாது.
மீண்டும் பிறந்து வந்தேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மீண்டும் நான் வந்து பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு. அந்த ஃபீலிங் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த வட்டமாச்சும் உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் முடிவு எடுத்து அதை செயல்படுத்தினீங்கன்னா, உறுதியாக நம்முடைய மேசராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கும். அதேபோல் இந்த வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள், இது உங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு டிஃபன் காஃபி சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு 4 டீ சாப்பிடுவாங்க. சில பேர்லாம் வந்து 5 டீ கூட சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 4 பிரச்சனையாவது போய் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்க பிரச்சனையை போய் ஃபேஸ் பண்ணி இப்போ உங்களுடைய பிரச்சனைய நீங்கள் சமாளிக்க முடியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் உங்கள விட்டு போயிற போகுது. உங்கள் மேலே சுமத்தின வீண் பழி, சுமைகள் எல்லாமே சரியாகி நீங்கள் கரெக்டானவங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக உழைக்க பிறந்தவங்க, மற்றவங்க மேலே அதிகமாக அக்கறை வச்சவங்கன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம். சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள் இந்த ஜூன் 2ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. 2ஆம் தேதியிலேருந்து என்ன தொழில் தொடங்கலான்னு சிந்தனை வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ அது என்ன தொழில், எப்படி பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் பண்ணிடலாமா, தயவுசெய்து யோசிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேட்டு இந்த நண்பர் கூட சேர்ந்தேன், என் தோழி கூட சேர்ந்தேன், என் மாமா மாயன் கூட சேர்ந்தேன், எதுவும் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட முறையில் செஞ்சீங்கன்னா சொந்த தொழிலில் கரெக்டாக எண்ணி 7 மாதத்தில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. உங்களுடைய அந்தஸ்து உயரும், தொழிலில் பெரிய மாற்றம் அடையும். ஏற்கனவே சொந்த தொழில் வச்சுருக்கீங்கன்னா உறுதியாக ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து என்னென்ன மிஸ்டேக் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிஸ்டேக் எல்லாமே என்ன பண்ண போகிறீங்க? டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சரியான பாதையை நீங்கள் கொண்டு போய் தொழிலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் வேலையில் இடமாற்றம் வேணும்னு காத்திருக்கிற அன்பார்ந்த மேசராசிக்கு உறுதியாக வேலையில் இடமாற்றம் உண்டு. ஓகேவா? அந்த இடமாற்றமானது உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஒரு இடமாற்றமாக கிரகங்கள் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்தாங்க ஒரு விடுதலை. ஒரு 7 மாதமாக நீங்கள் பட்ட பாடும் பெரும்பாடு. மனசுக்குள்ள உள்ளதை வெளியே சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், நீங்கள் படுறீங்க பார்த்தீங்களா போராட்டம், ஒரு மன அழுத்தம். அதாவது நல்லவங்க, தங்கமானவங்க, நீங்கள் தாங்க மிகப்பெரிய பொறுப்பாளர்னு சொல்லியே சோழியை முடிச்சிட்டாங்க. ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் சரி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் சரி, இந்த ஒரு 9 மாதம், குறைஞ்சது 7 to 9 மாதத்தை கடந்து வந்தது பெரிய விஷயம். ஸோ இதை சரி செய்து நீங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா, மன நிம்மதி கிடைக்குமா தான் பரணி நட்சத்திரக்காரங்க கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு குதிரை ஓட்டம் ஓடுது, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓட்டம் ஓடுதில்ல, அது சரியாக போகுது. ஓகே. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த வட்டம் ஒரு குரு பயிற்சியும் இருக்கட்டும், அதேபோல் குரு சுக்கிரனுடைய இணைவும் சரி அற்புதமாக இருக்கனால அசால்ட்டாக அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் ஜம்முன்னு கொண்டு போக போகிறீங்க, சிறப்படைய போகிறீங்க. திருமணத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் இது சரியான காலகட்டம். மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்கள் பக்கத்தில் வந்து இருக்க போகிறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களில் நம்முடைய மேசராசி என்பர்கள் ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செய்யலாம் சார் அப்படின்னா, விநாயகரை பிடிச்சிக்கோங்க. இந்த ஜூன் மாதம் விநாயகரை போய் பிடிச்சிக்கோங்க. அப்பனே விநாயகா, வினை தீர்ப்பவனே, என்னுடைய வினையை தீர்த்து கொடுன்னு சொல்லி விநாயகரை கை கூப்பி வணங்கினீங்கன்னா முருகனுடைய அருளும் விநாயகருடைய ஆசீர்வாதமும் வெற்றியை கொடுக்கும். மேசராசி வாழ்க வையகம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது? ஃபஸ்ட்டு நிம்மதி கிடைக்க போதா? உங்களுடைய கேள்வி அதானே சார். ஃபஸ்ட்டு நிம்மதி கிடைக்குமா? நன்மை கிடைக்கிறது கூட ஓகே சார், ஆனால் நிம்மதி இல்லாமல் நாங்கள் படுற பாடு பெரும்பாடு. எங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. உறுதியாக உங்களுக்கு இனிமே தான் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ணி உங்களுடைய திறமை என்னங்கிறத புரிய வச்சு ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. மெயினான விஷயம் என்னென்னா,
உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து 9ஆம் தேதிக்கு மேலே பயணிக்க போகிறார். அதாவது 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய லைஃப்பில் இந்த ஜூன் 9க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே வெற்றி தான். இங்கே ஸ்லோ இருக்காது, அப்படி வேகமாக இயங்க போகிறீங்க. அது குருவோடு சேர்ந்து சுக்கிரன் இயங்குவதனால திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கின்ற நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பான செயல்பாடு அற்புதமாக இருக்க போகுது. ஓகேவா? வேலை இழந்துட்டு சார் வேலை வாய்ப்பு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சார், உயிரை கொடுத்து வேலை பார்க்குறவங்க நீங்கள், ஆனால் வேலையே பார்க்காதவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்கள, நீ வேலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிங்கள, அந்த பிரச்சனை உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து சரி செய்யப்படும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தின் ஏற்றத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே 2 விஷயந்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஒன்று, மனசு பிடிச்ச வாழ்க்கை. ஓகேவா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும், நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த 2 எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு பக்கத்தில் உங்கள் கையில் ஒரு 1,00,000மோ ஒரு 5,00,000மோ கொடுத்துட்டு நீ பணத்தை எடுத்துக்கோ, உனக்கு அன்பு வேண்டாம். அன்பா பணமா, பாசமா பணமாக கேட்டால் என்னையை பொறுத்தவரை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் பாசத்தை தான் எடுப்பீங்க. பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய செயல்பாடு உங்கள் குணத்திலே கிடையாது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2க்குரியவன். நீங்கள் இருக்கிற இடமே செல்வ செழிப்பு. நீங்களே பல பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய நல்ல பண்பு கொண்டவங்க. ஆனால் இப்போ உங்களை பணத்தால் விலை பேசலான்னு ஐடியா போட்டுருக்காங்க. உங்களுடைய குணத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துகிறாங்க. ஸோ ஆனால் இந்த எத்தனை டெஸ்ட் வச்சாலும் எனக்கு தெரிஞ்சு நான் சேலஞ்சு கட்டி சொல்வேன், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா நீங்கள் தான் பணத்துக்கு மென்டாலிட்டி கொஞ்சம் கூட திருப்ப மாட்டீங்களே. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் உங்களை உண்மையான அன்பு காட்டுறேன், நான் உன் மேலே உயிராக இருக்கேன், என்கிட்ட ஒரு 4 நிமிஷம் பேசு. நீங்கள் எதிர்பார்க்க என்னது? ஒரு 5 நிமிஷம் பேசு, மனசு விட்டு பேசு. இதை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட எத்தனை வருட காலமாக இருக்குது? குறைஞ்சது 3.5 வருட காலம். குறைஞ்சது நான் சொல்கிறது, கூட கூட இருக்கலாம், குறைய வாய்ப்பில்லை. இப்போ 3.5 வருட காலமாக உண்மையான அன்புக்காக, உண்மையான பாசத்துக்காக, நல்ல ஒரு குணமுள்ள ஒரு பாசத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உறவை எதிர்பார்த்துருக்கீங்களா? அந்த உறவு உங்களை இனிமேல் புரிஞ்சுக்கணும். அது இந்த ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுக்கு அற்புதமாக நடக்க போகுது. இதில் இந்த கணவர் எப்படா அன்பு காட்டுவான்னு சொல்லி ரிஷபராசி பெண்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் எல்லாம் இருக்குங்க. என் கணவருடைய பாசம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குங்க. நான் அவர் மேலே உயிராக இருக்கேன், ஆனால் அவர் என்னை கொஞ்சம் கூட கேர் பண்ணலைங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? அந்த வருத்தம் இப்போ சரியாக போகுது. அதாவது கிளி மாதிரி இருக்க உங்களை விட்டுட்டு குரங்கு மாதிரி இருக்க ஒருத்தவங்க தேடி போயிட்டாங்களேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களே. என்னதான் இருந்தாலும் கிளி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட அன்பு காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மன நிம்மதி என்பது ஜூன் மாதத்திலிருந்து தொடக்கம். மன போராட்டம் என்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். எல்லா விஷயத்திலும் கேன்சல் ஆகி நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ண போகுது? கஷ்டப்பட்டது போதும், துன்பப்பட்டது போதும்னு சொல்லி இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுவும் குருச்சுக்கரனோடு சேர்ந்து, அதாவது உங்களுடைய 11ஆம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து சுக்கிரன் இயங்குறாரு. அப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த 6ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் தான். அவர் 11ஓடு சேர்ந்து இயங்குவதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கும், வேலையில் எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைக்கான காரணம் 3 பேர் தான். யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக 3 பேருங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஒரு 3 பேர் போட்ட சதி திட்டத்தில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஓகேவா? அந்த 3 பேரோட சதி திட்டத்தை ஒழித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. உங்களுக்கான பதவி உயர்வு உங்களை தேடி வரும். நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம். உங்களுடைய உழைப்பை பார்த்து, உங்களுடைய நேர்மையை பார்த்து, அதாவது உழைப்புக்கும் நேர்மைக்கும் ஒரு 5 ராசிக்காரங்க சொந்தக்காரங்க. ஏன்னா இந்த 2ம் அமைஞ்சது ஒரு 5 ராசி தான். அப்படிப்பட்ட உழைப்புக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரனான உங்களுக்கு கிரக ரீதியாக மிகப்பெரிய மாற்றம்,
ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு ஒன்று திருமணம் நடக்கும், அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கனால இந்த மாதத்தில் மட்டும் உங்களை விட வயது குறைந்த இளைய சகோதர சகோதரிக்குமே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கனால சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். ஓகேவா? இந்த 9ஆம் தேதி வரை என்ன சார் பண்ணலாம்? 9ஆம் தேதி வரையும் சுக்கிரன் குருவோட சேர்ந்த நீ என்னென்னா, எதை செய்ய போகிறீங்கிறத ஒரு திட்டமிடுதுங்க. இதான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நிதானமாக வச்சுக்கோங்க. 9ஆம் தேதிக்கு மேலே செயல்படுதுங்க. நீங்களாக இருக்க மாட்டீங்க, உங்கள் லெவலே கூடும். உங்களை யார் எந்த இடத்துல அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்க மூலமாகவே நீங்கள் உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள் என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் பெரிய லெவலுக்கு வரப்போகுது. ரிஷபராசி மாணவ செல்வங்கள் இந்த வட்டம் அவங்க பிடிச்ச மாதிரி பாடத்தை எடுக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்கு என்ன பாடம் பிடிக்குமோ அந்த பாடத்தை படித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படக்கூடிய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக வெளிநாட்டில் போய் படிக்கலாம். ஸோ கிரகங்கள் எல்லாமே இந்த வட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்காங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் தெளிவாக செய்து முடித்த பிறகு சொல்லணும். அவசரப்பட்டு மட்டும் இந்த மாதம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கனால இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரரை போய் வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? வீரபத்ரரை போய் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தான்ப்பா உறுதுணை, எனக்கு ஒரு நல்ல வேகத்தை கொடுங்க, நல்ல வெற்றியை கொடுங்க, எதிரிகளின் சூழ்ச்சியிலேருந்து என்னை காப்பாற்றுங்க, துரோகிகிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு மனசார நீங்கள் வீரபத்ரரை போய் முடிஞ்ச அளவு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 கிழமையும் போய், அல்லது 2 கிழமை ஏதாவது ஒரு கிழமை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அழுத்தமாக இருந்தாலும் அது சரி செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. கற்பனைகள், சிந்தனைகள், சிற்பியாக, கவிதை நாயகனாக எல்லாம் கலந்த கலவையாக சிறப்பாக செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஜென்மத்தில் குரு அமர்ந்து 1 வருஷமாக எல்லாம் போச்சுங்க, நிறையா சிந்திக்கிறேங்க, ஒன்றும் செயல்படுத்த முடியலைங்க, நிறைய விஷயங்களில் ஆர்வம் இருக்குங்க, ஆனால் எதையும் செயல்படுத்த முடியலைங்க அப்படிங்க ஒரு மனசுக்குள்ளே ஆசையை மட்டும் வைத்துக்கொண்டு எண்ணங்களால் நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இந்த ஜூன் மாதம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அடிக்காமல் யார் அடிப்பா? சொல்லி அடிப்பேனடி, அடித்தேன்னு நான் நெத்தி அடிதானடி. இந்த பாட்டுக்கு நீங்கள் தான் சொந்தக்காரங்க. உண்மையிலேயே ஜூன் மாதத்துலேருந்து சொல்லி சொல்லி அடிப்பீங்க. யாரெல்லாம் உங்களை செதுக்குன்னு செதுக்குனாங்களோ அவங்களெல்லாம் சொல்லி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஜூன் மாதத்தில் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ராசியின் அதிபதியே புதனே ராசியில் அமர்ந்திருக்கார். அதே போல் உங்களை ஆட்டி படைச்ச, உங்களை வச்சு செஞ்ச குரு பகவான் ஜம்முன்னு எங்கே போகிறாரு? 2ஆம் இடத்துக்கு 2ஆம் தேதியே போகிறாருங்க. இந்த 2ஆம் தேதியிலேருந்தே உங்களுடைய ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. வேலையில் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிங்க, எப்பா சாமி முடியலை, யாரெல்லாம் வேலையில் கஷ்டத்தை சந்திச்சிங்க உங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் வேலை பார்த்தவங்க, 15 வருடம் வேலை பார்த்தவங்க, 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த நம்முடைய மிதுனராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் வந்த சில குள்ள நரிகள் மூலமாக வேலையை விட்டு தூக்கப்பட்டீங்க. ஸோ அந்த குள்ள நரிகளை சேர்த்து விட்டது யார்? நீங்கள் தானே. நீங்களே வேலைக்கு சேர்த்து விட்டு கடைசியில் அந்த உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? அவர்கள் மூலமாக ஆப்பு வச்சுக்கிட்டீங்க. ஸோ இப்படி பல மிதுன ராசி அன்பர்கள் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை. சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையை பிடிச்சி தொங்கி இருக்க வேண்டியது. எதுக்காக? அதாவது கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு பிடிச்சிக்கு நிற்கிங்க. எதற்காக? நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களே நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்காக கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிடிச்சி எப்படியாவது இந்த இடத்துல இருக்கணும், அவமானப்பட்டாலும் பரவாயில்ல இருக்கணும்னு ஒரு நிலையில் இருக்கீங்களா? ஆனால் மாற்றம் என்பது உண்டுங்கிற நம்பிக்கை இருக்கீங்களா? அந்த மாற்றம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு
கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. வேலை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. ஓகேவா? கவலையே பட வேண்டாம். வேலையில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கும். சார் இதெல்லாம் ஓகே சார், ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷத்தில் வேலை பக்கம் பிரச்சனைங்க, வேறு ஒரு பிரச்சனைங்க, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன், எப்படி நான் போய் வலையில் உளுந்தேன்னு தெரில, என்னை வலை விரித்து தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க, எப்படி கடன் பிரச்சனை நான் மீண்டு வருவேங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு உறுதியாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து படிப்படியாக உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. 9ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச பொருட்களை வாங்க போகிறீங்க. எப்படியோ உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடச்சிடும். ஓகேவா? பயப்படவே தேவையில்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள், அது கால் வலியிலேருந்து தலைவலியிலேருந்து எந்த வழியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பே இந்த ஜூன் மாதத்துல தான் இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க, ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டீங்க, ஆனால் மறுபடியும் என்ன ஆகுது, அது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். சில மிதுனராசி அன்பர்களுக்கெல்லாம் சார் எங்கள் தாத்தாவுக்கு வியாதி இருந்துச்சு, எங்கள் தாத்தாவோட அப்பா அவருக்கு வியாதி இருந்துச்சு, பாட்டனுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, பூட்டனுக்கு இந்த வியாதி இருந்துச்சுன்னு எந்த ஒரு பரம்பரை வியாதி இருக்குதுங்க. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு எனக்கு வந்துருமோ பயமாக இருக்குதுங்கன்னு சொன்னீங்கன்னா உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது காணல் நீர் மாதிரி போயிடும். காணல் நீர்னா தெரியுமில்ல, நம்ம எந்த வண்டி ஓட்டிகிட்டு போவோம், ரோட்டில் அப்படியே தண்ணி இருக்க மாதிரி தெரியும், கடைசியில் பார்த்தா பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கும் சரி உங்களுடைய அடுத்த சன்னதிக்கும் வராமல் குரு என்ன பண்ணுவார், உறுதியாக உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு மாற்றி அமைப்பார் என்பது உறுதி. அதே போல் நம்முடைய மிதுன ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். ஒரு மற்ற நபர்கள் மூலமாக தொல்லைகள், ஒரு பிரச்சனைகள், அழுத்தங்கள் இருந்தால் அது உறுதியாக சரியாகக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு சுக்கிரனுடைய இணைவுடன் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் நம்மளுடைய குடும்ப பெண்களுக்கு இந்த மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை, கணவரே கொடுமை அப்படின்னு சொல்லி கணவர் கூட பிறந்தவங்களாம் ஒரு புரிதல் இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, நீங்களும் எவ்வளவோ அடிமேல் அடி வாங்கி எவ்வளோ திட்டு வாங்கி தன்னுடைய வாக்கப்பட்டு வந்த குடும்பத்துக்காக தன்னையே தியாகம் செஞ்சு கொண்டு எப்படியாவது இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்களான்னு நீங்கள் கும்பிட்றீங்களே உங்களுடைய தெய்வங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் இனிமே தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவீர்கள். நீங்கள் தப்பே பண்ணாதனால நீங்கள் வெற்றி பெறுவீங்கிறது உறுதி. உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு, உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய வழிபாடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கிரகங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே குறை சொல்லி உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை ஏற்படுங்கிறது உண்மை. அதே போல் வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அரசாங்க வேலையில் இருக்கேன், தனியார் வேலையில் இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கி, எனக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி யாராவது வச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலையில் அடுத்த ஸ்டெப் ப்ரொமோஷன் சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டு. ஒரே ஒரு விஷயங்க, இந்த 10ஆம் இடத்த குரு பார்த்துட்டாலே நம்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, போன பிறவியில் செஞ்ச கர்மா, இப்போ நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயமான கர்மா, இதெல்லாம் இப்போ தான் வேலை பார்க்கும். ஏன்னா உதவின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் நம்ம மிதுன ராசிக்காரங்க ஒரு 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 ரெண்டு நோட் எழுதலாம், அவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த உதவி எதையாவது எதிர்பார்த்து செய்வீங்களானா இல்லை. ஏன்னா ஒரு 5 ராசி இந்த உதவி எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய நல்ல குணத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் செஞ்ச உதவிக்கு ஏற்றவாறு இப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து
ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகுது என்பது உண்மை. சரியா? அப்போ உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போது, உங்களுக்கான பொருளாதாரம் கிடைக்க போது, மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கோச்சாரம் கிரகம் கொடுக்க ரெடியாக இருக்குது. சரி, இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நீங்கள் பெறணும். இது அப்படியே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், என்ன வழிபாடு செஞ்சால் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க. சரியா? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹைகிரீவர் வழிபாடு இருக்காமட்டும் பாருங்கள். ஓகேவா? ஹைகிரீவர் இருந்தாருன்னா, அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயிலில் உள்ள ஹைகிரீவரை போய் பார்த்து மனசார வேண்டி நீ தான்ப்பா எனக்கு உறுதுணை அப்படின்னு ஹைகிரீவரை பார்த்து கை கூப்பி வணங்கி கேட்டிங்கன்னா உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான இந்த 2024 சூப்பரான மாதம் இந்த ஜூன் மாதம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கடகராசி அன்பர்களாகிய நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக அற்புதமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து செயல்படுறார். அப்போ இங்கே மெயினாக சூரியனோட வலிமை சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 12ஆம் இடத்துலேருந்து ஜம் பண்ணி உங்கள் ராசிக்குள்ளே வர உங்களுக்கு பிடிச்சவர், உங்களை பிடிச்சவர், அற்புதமாக உங்களை நேசிக்கக்கூடிய நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலையில் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய இந்த யோகம் சொல்லி மாளாது. அவ்வளோ சூப்பராக இருக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7.5 வருஷம் மகர ராசிக்கு 7.5 ஒன்று இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் சொல்லுவீங்க, சார் அவங்களுக்கு இருந்துச்சோ இல்லையா சார், ஆனால் நாங்கள் இந்த ஒரு 7.5 வருஷத்தில் எல்லா விதமான செயல்பாடையும் இழந்துட்டோம். வாழ்க்கையில் நட்புகள் மூலமாக ஏமாற்றப்பட்டோம். நம்பினவங்களே முதுகில் குத்துனாங்க, எங்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. 2வது விஷயம் என்னென்னா, நாங்கள் யாரை உண்மையாக நேசிச்சனோ, யாரை உண்மையான உறவு நினச்சனோ அவங்களே இந்த 7.5 வருஷத்தில் எனக்கு பக்கா பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சுப கிரகமான குரு உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றார். ஸோ வெல்கம் பண்ணுங்க. ஜென்ம குருவாக வரான்னு பயப்படாதீங்க. ஏன்னா ஜென்ம குரு வனவாசங்கிறது மற்ற ராசிகளுக்கு, அது மட்டும் உங்களுக்கு விதி விலக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த விதி விலக்கு இப்போ உள்ள காலகட்டமான இந்த குரு பயிற்சி ஏற்படுகின்ற இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களுடைய சிந்தனைகள், எவ்வளவோ சிந்தனை இருக்குது, இப்படி பண்ணலாம், அப்படி வாழலாம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ சிந்தனைகள் வச்சுருக்கீங்களே, ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் தடை இருக்கா இல்லையா? நீங்கள் ரியாலிட்டியாக யாரையும் ஏமாற்றாமல் வாழணுங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கையில் வாழ்கிற நீங்கள் எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டு வாழ்ந்தீங்களா இல்லையா? நம்பி ஏமாந்தது உண்மை தானே? ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை என்ன பண்ண போகிறீங்க, இந்த காலகட்டங்களில் செய்து முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரிசல்ட். ஸோ அதே போல் இது எப்படி சார் நாங்கள் அக்யூரேட்டாக செய்து முடிப்போம் அப்படின்னா, 9ஆம் தேதிக்கு மேலே குரு சுக்கிரனோட இணைவு பெற்று உங்கள் ராசியில் பயணிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஜூன் மாதம் பொருளாதாரம் என்பது உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 11க்குரிய சுக்கிரன் ராசியில் உட்காந்துட்டான். ஓகேவா? அப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததியும் அவர் தான். அப்போ சுகஸ்தானாதிபதி அதே போல் லாபஸ்தானாதிபதி 2 பேருமே சுக்கிரன் தான். அவர் உங்கள் ராசியிலேயே உட்காரனால, அதுவும் ஒரு மிகப்பெரிய பணக்கார கிரகமான குருவோடு சேர்ந்து இயங்குவதனால பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உங்களுக்கு உண்டு. மன நிம்மதி உண்டா? கட்டாயமும் உண்டு. உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய உண்மையான அன்பை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கிரகம் கொடுக்க போகுது.
திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா கெட்டி மேலே சத்தம் வீட்டில் கேட்பதற்கான ஒரு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி இந்த ஜூன் மாதம் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரணும் அமையும். அப்படி பார்த்தேன் சார். நான் அதை ஒரு படத்தில் நம்ம சிவாஜி கணேசனும் இன்னொரு சாரும் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா நடிகரும். நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லைன்னு அந்த அந்த வார்த்தைகளாலேயே சொல்லுவாங்க பார்த்தீங்களா தன்னுடைய செயல்பாடுகளை. அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்க போகிறீங்க. புரியுதா? அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அப்பாவுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதத்துலேருந்து சரியாயிடும். ஜூன் மாதம் தொடக்கத்துலேருந்து உங்களுடைய அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் சரியாயிடும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் பாசத்தில் இப்போ ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக பயங்கரமான போராட்டம் இருக்கும். எங்கள் அப்பா என் கூட பேச மாட்டேங்க சார், நான் எவ்வளவோ எங்கள் அப்பா மேலே பிரியம் வச்சுருக்கேன், புரிஞ்சுக்காமல் என்கிட்ட பேச மாட்டேங்காங்க, எனக்கு எங்கள் அப்பா பேசணும்னு நான் ஒரு லட்சியத்தில் இருக்கேன்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் லட்சியம் நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. இந்த பூச நட்சத்திரக்காரங்களை கூட்டு வச்சு கேட்டால் தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லுவீங்க ஒரு ஜூலை மாதத்திலேருந்து இந்த 2026 மே மாதத்துக்குள்ளே நீங்கள் பட்ட பாடும் பெரும்பாடு அப்படியே புழு மாதிரி துடிச்சிட்டிங்க. எப்படி ஒரு மீன் தண்ணி தொட்டிகள் இருக்கும்போது அழகாக இருந்துச்சோ அதே மீனை தரையில் போட்டால் எப்படி துள்ளி குதிக்கும், அப்படியே துடிக்கும்ல. அந்த துடிக்கிற துடிப்பு உங்களுடைய இதயம் ஹார்ட்பீட் கூட அந்தளவுக்கு துடிக்குமா தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக துடிச்சிருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு ஒரு போராட்டத்தை செய்யாத விஷயத்தை செய்த மாதிரி ஒரு தேவையில்லாத அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அது இருந்தால் ஏற்பட்டது உண்மை. ஸோ அது உண்மை என்றால் நீங்கள் இன்னுமே சூப்பராக இருக்க போகிறீங்கிறதும் கிரக ரீதியாக உண்மை என்பதை தெளிவாக சொல்லலாம். என்ன ஒரு பெரிய விஷயம், இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் கையில் காசு வரும். ஆனால் அந்த காசை மேக்சிமம் இந்த அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறேங்கிறத தயவுசெய்து ஸ்டாப் பண்ணணும். மற்றவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க எப்படியா சமாதானம் பண்ண முயற்சி இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தயவுசெய்து விடுங்க. ஏன்னா உங்களுக்கே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது. இது இவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்க கடைசியில் உங்கள் மேலே ஒரு தாக்கத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அதில் கவனமாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வட்டம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், கோயிலாக சுற்றி இருக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் மீறி உங்களுடைய உண்மையான அன்பு, உங்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு ஏற்றவாறு கிரகங்கள், அதாவது ஒரு குழந்தைனாலே அது குருவை தான் பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைக்கு காரகத்தா நம்முடைய குரு பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. நம்ம குரு பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி தான், நீங்கள் முதல் குழந்தைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை உண்டு சார், 2வது குழந்தை கட்டாயம் உண்டு சார். 2 குழந்தையும் எனக்கு ஆம்பளை பையனாக பிறந்தான். ஒரு மகாலட்சுமி என் வீட்டுக்கு வரணும்னு ஆசை சார், என் குழந்தை மகாலட்சுமியாக பிறப்பாளா, பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு 3வது குழந்தை எதிர்பார்ப்பு இருந்தால் அது உறுதியாக உங்களுக்கு பெண் குழந்தையாக இருக்கும் சார். 2மே பெண் குழந்தையாக வந்துட்டாங்க. ராஜா மாதிரி ஒரு சிங்கக்குட்டியை எதிர்பார்க்கேன். உறுதியாக எனக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற 3வது குழந்தை ஆண் குழந்தை எதிர்பார்த்தா ஆண் குழந்தை கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு என்ன இருக்குது, ரெடியாக இருக்குங்கிறது கிரக ரீதியான உண்மை சார். எல்லாம் ஓகே. நான் கடகராசி தான். என் குழந்தைகள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி 3 குழந்தையும் பெற்றெடுத்துட்டேன், ஆனால் என் குழந்தைகள் எனக்கான அங்கீகாரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைகள் என்னை அம்மான்னு கூட்டா போதும், என்னை அப்பான்னு கூட்டா போதும், அந்த சந்தோஷத்தில் நான் சாப்பிடாம கூட உயிர் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு உண்மையான அன்பான பாசத்துக்காக இயங்கக்கூடிய உங்கள் லைஃப் அப்படியே பூக்குற, அதாவது ஒரு மல்லிகைப்பூ இருந்தால் எப்படி அழகாக இருக்குமோ, அதே போல் ரோஜாப்பூ பூத்தா எப்படி அழகாக இருக்குமோ, அதே மாதிரியே உங்களுடைய சந்தோஷமும் ஒரு பூக்கள் மாதிரி சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்கள் குழந்தைகள் மூலமாக இனிமேல் நீங்கள் பெற போகிறீங்க. கவலைப்பட தேவையே இல்லை. காதல் திருமணம் தான் முடிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய
நம்முடைய கடகராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம், உண்மையான காதல் நிறைவேறும். ஏன்னா குரு வந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? உண்மையான காதலாக இருந்தால் என்ன பண்ணும்? நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. நீங்கள் 2K கிட்ஸாக இருங்க, நீங்கள் 90 கிட்ஸாக இருங்க, இல்லைன்னா 80 கிட்ஸாக கூட இருங்க. எந்தாவது கிட்ஸாக இருந்துட்டு போங்க. ஏன்னா எல்லாமே குழந்தைகள் தானே. பெற்ற தாய் தகப்பனுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் குழந்தை தான். சரியா? ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்கார். உண்மையான காதல் சக்ஸஸ் ஆகும். சும்மா உங்களை ஏமாற்றிக்கிட்டு, உங்களை மிரட்டிக்கிட்டு, உங்களை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது காதலே இருந்தாலும் சரி, காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவான் ஒரு வலிமையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. திருமணத்துக்காக வரன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு நோக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுடைய டார்கெட்டாக எடுத்துக்கோங்க. அதை முழுமையாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை துணை உறுதியாக உங்களுக்கு அமையும் என்பதும் கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. ஸோ இது அப்படியே நடக்கணும் சார். கல்யாணம் முடியணும், கணவன் மனைவி ஒற்றுமை வேணும், நான் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரையும் உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. புரியுதா? நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு புதிய ஆடை ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கான ஒரு சுடிதாரு சேரீ வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கான வேட்டி சட்டையோ ஃபேண்ட் சட்டையோ வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சு நைட்டு 8 to 9 உங்கள் வீட்டில் தீபம் போட்டு மனசார சுக்கிர பகவானையும் லட்சுமி அன்னையும் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக பொருளாதாரமும் தங்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கான திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வாழை இலை வச்சு ட்ரெஸ்ஸை வச்சு தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஸ்வீட் கொஞ்சமாக வச்சு கும்பிடணும். ஸ்வீட் வந்து என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். ஆனால் ட்ரெஸ்ஸை மட்டும் எக்காந்த ஒன்று என்ன பண்ணக்கூடாது, தானமாக கொடுத்துடக்கூடாது. ஸோ இதை கடைப்பிடிச்சி பாருங்கள். கவலைப்படாத ராசியில் நம்முடைய கடக ராசியும் ஒன்று என்பது உண்மை. சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நல்லது நடக்குமா? எப்படி நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு இக்கணா வச்சு பார்க்கக்கூடிய நம்முடைய அன்பு நேயர்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இயங்க போகுது. அதாவது குரு பெயர்ச்சியானது என்னமோ மற்றவங்களுக்கு நன்மையோ இல்லையங்க, உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் நீங்கள் பெற போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, சார் எல்லாம் இருக்கட்டும், இந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்ல சார், நான் ரூபா கொடுத்து வாங்க ரெடி, ஆனால் சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு வைப்பீங்க. ஏன்னா நீங்கள் பல பேர் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறக்கான என்ன பண்ணுறீங்க, ஓடோடி ஓடோடி போய் வேலை பார்த்து இப்போ ஓடவே முடியாமல் நடக்கவே முடியாமல் என்ன பண்ணுறீங்க, முழிச்சுக்கிறீங்க. எப்போ நம்ம சிங்கக்குட்டி கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைஞ்சாரோ உங்களை உருக்கியே ஐஸ் கட்டியை உருக்கிற மாதிரி உருக்கி எடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு விரக்தியான தன்மைக்குள்ளே போயிட்டீங்க. ஆனால் இருந்தாலும் சிங்கம் தான், எப்படி சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்ப சொப்பனத்தில் ஜம்முன்னு உட்காந்துருப்பீங்க. அப்போ பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ் மட்டும் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என்ன பண்ணுறீங்க, வெளி தோட்டத்தில் அப்படி கம்மியாக காட்டிக்கிட்டாலும் மனசுக்குள்ளே ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டம் எப்போ நீங்கும், இந்த பிரச்சனை எப்போ இல்லாமல் இருப்போம், எப்போ நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளி தோட்டத்தில் காட்ட மாட்டேங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய போராட்டங்களை சந்தித்த உங்களுடைய லைஃப்பில் போராட்டத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல், சந்தோஷமான செயல்பாடை குரு பகவான் அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறனால, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் விருச்சக ராசியை குரு பகவான் பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செயல்பாடுகள் இனிமே தான் நடக்கப்போகுது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2025 ஒரு ஜூனுக்கு அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் நம்முடைய பூர நட்சத்திரக்காரங்க அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை கிள்ளி பார்த்துக்கிறீங்க, இருக்கோமா
நம்ம உண்மையிலேயே உயிரோடு தான் இருக்குமா, நடமாடிக்கு இருக்குமோ அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, உங்களை நீங்களே கிள்ளி பார்க்க வேண்டிய நிலைமை. நீங்களே உங்களை கண்ணாடியை பார்த்து இப்படி ஏன் இருக்க, ஏன் இப்படி மாற மாட்டேங்குன்னு உங்களையே 1000 கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சதி திட்டம் வேலை பார்த்தாங்க. அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், ஒரே வீட்டுக்குள்ளே தான் உங்கள் கணவர் இருப்பார், ஒரே வீட்டுக்குள்ளே தான் உங்கள் மனைவி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அதை குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் சொல்ல முடியல சார், மனசுக்குள்ளே அவ்வளோ வலி வச்சுருக்கேன், நீங்கள் சொல்லிட்டீங்க சார், வெளியே சொல்ல முடியாமல் உண்மையிலே தவிச்சிருக்கேன். யார் யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் பார்ப்போம். ஒன்று வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வீடை சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களால படுற பாடு பெரும்பாடு. அப்போ ஆக மொத்தம் ஏதோ காலைல எந்திரிக்கேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், நைட்டு வர்றேன், பிள்ளைகளை சாப்பிட வைக்க, படுத்துங்கிறேன். இதுதான் உங்களுடைய ஒரு செயல்பாடாக இருக்கும். சிரித்து சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் படுற போராட்டத்தை அவராலேயே தாங்க முடியல. யாரால்? குரு பகவானாலே தாங்க முடியல. நம்ம ஃபேவரான சிம்ம ராசிக்கு அப்படி பிரச்சனை என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்து, அதுவும் சுக்கிரனோடு அமர்ந்து 9ஆம் தேதிக்கு மேலே உங்கள் லைஃப்லேயே பெரிய டேர்னிங் கொடுக்க போகிறார். நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக செய்ய போகிறார் அப்படிங்கிறது உண்மை. எங்கள் கூட இருக்கவங்க உங்களை ஏமாற்றுவாங்க, கிரகம் உங்களை ஏமாற்றாது. கண்டிப்பாக கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிறது உண்மை. அதேபோல் வேலையில் நிறைய அழுத்தங்கள், நிறைய குழப்பங்கள் இருக்குன்னா அந்த வேலையில் உள்ள அழுத்தம் உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. இவ்வளோ நாளாக எதிர்பார்க்கும் போல கொடுக்கல, இப்போ எதிர்பார்க்காத ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருல்ல, அவர் மூலமாக அவருடைய பார்வை 2ஆம் அதாவது 7ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கார். அப்போ சிம்மராசிக்காங்க எவ்வளோ தூரம் தான் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியும்? பேசணும்னு மனசுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது, நீங்கள் பேச முடியாமல் வாயை மூடிட்டு இருக்கீங்க. இவங்க செய்கிற செய்கள், கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை அப்படியே கொதிப்படியே வைக்குது. இருந்தாலும் பொறுமையாக வேண்டாம். எதையா நம்ம ஒரு வார்த்தை சொல்ல அதை பிடிச்சி தொங்குவாங்க, நம்மளை போட்டு படுத்துவாங்கன்னு பொறுமையாக இருக்கீங்கள, அந்த அவ்வளோ தூரம் நீங்கள் இருந்த பொறுமைக்கான ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க போகிறார். போதும், நீ ஏற்கனவே கும்பராசியில் உட்காந்து சிம்மராசிக்காரங்கள கும்முன்னு கும்பியாச்சு. 2022லேருந்து அடி மேலே அடி, இடி மேலே இடின்னு இடிச்சு தள்ளிட்டேன். இனிமே பாவம் அவங்களுக்காக வாழட்டும்னு குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறாரு. சனி பகவானும் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய லைஃப்பில் பொருளாதார தடை, குடும்ப ஒற்றுமை, நல்ல முன்னேற்றம் என்ற வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்த அதிபதி 11ல் உட்காந்துருக்க, ஓகேவா, இதில் கேது வேறு ராசியில் உட்காந்துருக்க. அப்போ ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பிளான் நிறையா போடுவீங்க, அந்த பிளானில் எக்காந்த ஒன்று வெளியே சொல்லாமல் செஞ்சு முடித்து சொல்லுங்கள். உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை நீங்களே உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தான். விநாயகரை மனசார கைப்படுத்திக்கணும். கேது ராசியில் இருக்கிறனால டெய்லி விநாயகரை பார்க்காம வேறு யாருமே பார்க்காதீங்க. உங்களுடைய வேலை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சோடனே டைரெக்டாக போய் விநாயகரை பார்த்துடணும். அப்பா விநாயகா, கேது பகவானுடைய தாக்கத்திலேருந்து விடுதலை கொடுங்க, மனசில் அவ்வளோ வலி வேதனையோடு இருக்கும், ஸோ எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு மனசார வேண்டி வழிபாடு செஞ்சிங்கன்னா ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முதல் சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன மாற்றங்களை இந்த கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது, இதுதான் மெயின் பாயிண்ட். அதாவது ராசியின் அதிபதி 10ஆம் இடத்துல நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கார். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை
மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமரக்கூடிய நம்முடைய குரு பகவான் லைஃப்பில் வேறு லெவல் கொண்டு போகிறார். அப்படியே கன்னி ராசிக்காரங்களுடைய கவலைகள் என்னென்னங்கிறத ஃபில்டர் பண்ணிட்டார். தலைவர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, உங்களுடைய கவலையை போல் நோட் பண்ணி வச்சுக்கார். நீங்கள் படுற கஷ்டத்தை போல் நோட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அதை ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜம்முன்னு உங்களை கொண்டு போகிறார். அதாவது கன்னி ராசிக்காரங்களை பார்த்தா கவலை இல்லாத மாதிரியே தெரியும், உங்களை பார்த்தா பிரச்சனை இல்லாத மாதிரியே தெரியும். எந்த கவலையும் இல்லாத ராஜா மாதிரி இருக்கையா, எந்த கவலையும் இல்லாத ராணி மாதிரி வாழ்கிறேம்மா, உனக்கு என்னம்மா அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லலாம். நாங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க, சம்டைம் நான் கூட வச்சுக்கோங்க, அப்படி சொல்லலாம். ஆனால் என்னையை பொறுத்தளவு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் நம்ம கன்னிராசிக்காரர்களாகி நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ தூரம் போராடுறீங்க, எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கீங்க. என்றைக்குமே இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியில் நீசமானனால யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடாது, பணத்துக்காக விலைக்கு போகக்கூடாது. பணம் கொடுத்தனால பாசத்தை விட்டு போயிட்டோன்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிறக்காண்டி எவ்வளோ நாளும் போராடுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களை பார்த்து உனக்கு என்ன தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உங்கள் மனசில் ஒரு வார்த்தை உதயமாகும். ஒரு நாள் என் கூட வந்து நீ என் வாழ்க்கையில் வாழ்ந்து பாரு, ஏண்டா பிறந்தோன்னு சொல்லி ஓடிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். கன்னி ராசிக்காரங்க பயன்படுத்துவீங்க. அவ்வளோ தூரம் உங்களுக்கு வலியும் வேதனையும் உள்ளே இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் நீங்கள் வரீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நீங்கள் ஹைலைட். அதில் தான் நீங்கள் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, அதே போல் குறைஞ்சது ஒரு 5 வருட காலமாக தூக்கத்தை துளைத்த நீங்கள், யாராவது தூங்கி ரொம்ப நல்லா போனே படுத்ததும் தூங்கிடுவேன் சொல்ல முடியுமா? நீங்கள் போராடுறீங்க, அதாவது காலைல முழிச்சிருக்கும் போது தான் போராடுறோங்க, எங்கள் விதிங்க. ஆனால் தூங்கும் போதுமா போராடணும், இது சதியா அப்படிங்கிற மாதிரி தான் தூக்கத்தையும் தொலைச்சிங்க. ஸோ இந்த அத்தனை விதமான அழுத்தத்திலிருந்தும் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் கன்னிராசி என்பதாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. அப்படி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல டைரெக்டாக அப்படி ஜம்மனி கிடைக்கிறதுனால உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றம் உண்டு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால கன்னி ராசிக்காரர்கள் முயற்சியில் வெற்றி பெற்று முடியாதுங்கிற வார்த்தை இந்த ஜூன் மாதத்துலேருந்து நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அற்புதங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் குருவோடு இணைந்து செயல்படுவதனால காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சார் ரொம்ப போராடுறேன் சார் இவருக்காண்டி நான் உயிரையே கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டேன் சார், ஆனால் என் நண்பர் நான் புரிஞ்சிக்கல சார் இந்த பொண்ணுக்காண்டி என் குடும்பத்தை விட்டு வந்துட்டேன், பொருளாதாரத்தை விட்டுட்டேன், ஸோ அந்த பொண்ணோட அன்பு கிடைக்கல சார் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலும் கவலையிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் மாறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? உங்களுக்கு சுக்கிரனும் கொடுக்க போகிறாரு, அதே போல் குரு பகவானும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்கான சரியான காலகட்டம். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இந்த வட்டம் தான் கிடைக்க போகுது. ஏன்னா கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, பூ வச்சுருப்பீங்க, இதான் பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, இதுதான் மாப்பிள்ளைன்னு கூட உறுதி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து 2ஆவது நாள் கேட்டிங்கன்னா இல்லைங்க சார் அந்த பொண்ணு போயிடுச்சுங்க சார், இல்லைங்க சார் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டா சார். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி தட்டி கழிப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு, அப்படின்னா கல்யாணம் முடியாதோ, எதுவும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுல, அந்த கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாம் சரியாக போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவர்களுடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்ன பிரச்சனை வந்தால் வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மனசு கேட்காது, நம்ம பார்ட்னர் நம்ம எதுக்கு வெளியே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவீங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னரோ தண்டரா போட்டு அடிச்சிருவாங்க.
உங்களை குறை சொல்லணுங்கிறக்காக என்னமோ செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கார். சனி பகவானுடைய ஒரு 7ஆம் பார்வை மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், உங்களை டெஸ்ட் பண்ணி நீங்கள் தானா, உங்களுக்கு திறமை இருக்கா, நீ சரியான நபரான்னு சொல்லி உங்களை பல விதமான கோணங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுலேயுமே உங்கள் கேரக்டரை டச் பண்ண முடியாது. கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சூழ்ச்சியின் அடிப்படையில் போலியான ஒரு சான்றிதழை கொடுத்து ஒரு அவமானப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தார். அதிலேருந்து மீண்டு வந்து நீங்கள் லைஃப்பில் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலைமையை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கன்னிராசி என்பர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றியும், திருமண வாழ்க்கை என்பதில் சந்தோஷமும், காதல் என்ற விஷயத்தில் கவலையை மறந்து அற்புதமாக இருக்க போகிறீங்க. நிம்மதியான தூக்கம். கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்து படிப்படியாக மாறக்கூடிய தன்மையை உங்களுக்கு கிரகம் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ கவலை வேண்டாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நம்முடைய கன்னிராசி என்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில், ஓகேவா, சிவன் கோயிலுக்கு போய் அங்கே உள்ள பைரவரை போய் பார்த்து வழிபாடு செய்யும். சிவன் கோயிலில் உள்ள பைரவரை பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் மனசு என்ன கவலை, என்ன கஷ்டம், என்ன போராட்டம், என்ன ஒரு மன அழுத்தங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சரி செய்து மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. யார் யாரெல்லாம் சொன்ன மாதிரி தூங்கி ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு நினைக்கிங்களோ கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான செயல்பாடு அப்படியே கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன மாற்றங்களை கிரகம் கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினால பாலை எங்கிட்டு விட்டுலாம் எறிகிறாங்கன்னு தெரியல. வரவேன் போகிறவன்லாம் உங்களை பாடாப்படுத்துவான். நிறைய பிரச்சனைகளை கடந்த காலங்களில் சந்தித்து வந்தீங்க. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் நான் என்னுடைய தாரக மந்திரத்திலேருந்து மாற மாட்டேன், நான் கரெக்டாக தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு 80% துலாம் ராசிக்காரங்க நேர்மையாக தான் இருப்பீங்க. சுட்டு போட்டால் கூட மாறாது சார், ரத்தத்தில் ஊறுனது சார் அப்படிங்கிற கேரக்டரில் துலாம் ராசி பெண்களும் சரி, துலாம் ராசி ஆண்களும் 80% இருப்பீர்கள் என்பது உண்மை. இந்த 20% ஏன் சார் விடுறீங்க அப்படின்னா, இந்த 20% எப்படின்னா, சில துலாம் ராசி என்பவர்கள் சுயநலமாக தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய அதிகார செயல்பாடுகள் அல்லது பொருளாதார செயல்பாடுகளை வச்சு மற்றவங்கள லாக் பண்ணக்கூடிய அமைப்பில் சில துலாம் ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த 80% உள்ள நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2ஆம் தேதி ஆரம்பித்தோடனே ஜம்முன்னு வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துறார். அப்போ 10ல் குரு உட்காந்தா பதவி பறி போகுமோ, ஏற்கனவே நிறையா பறி போயிடுச்சு, இந்த பதவி வேறு பறி போகுமா ஐயா சாமி அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வட்டம்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் துலாம் ராசிக்காரங்க வேலையில் நல்ல அங்கீகாரம் பெற போகிறீங்க. வேலையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் போன வட்டம் நீங்கள் வேலை பார்த்ததை விட ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்து கிட்டத்தட்ட 9ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் என்ன பண்ணுவார், 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நினைவு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, காசு போன இடம் தெரியலைங்கிற மாதிரி உழைச்ச காசை வாங்கிட்டு வந்து பையில் வைக்கலாம், பேங்கில் போடலாம், அப்படிலாம் ஆசை இருக்கும். ஆனால் வாங்கிட்டு வர காசை விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத விரேசலோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்போ தான் சரியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கீங்களா? அந்த எதிர்பார்ப்பு இப்போ நிறைவேறக்கூடிய பாக்கியம்
உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் வாங்க போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பைக் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய துலாம் ராசிக்காரங்க பைக் வாங்குவீங்க. சார் கார் தான் சார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாகனங்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கோச்சார கிரகம் கொடுக்க ரெடியாக இருக்குது. வேலையில் உள்ள அழுத்தம், கவலை, கண்ணீர், கஷ்டம் காணாமல் போயிடும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். அதே போல் இந்த கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிக்கிறதுலாம் சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு லாக் ஆகிட்டீங்க. ஸோ கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் இப்போ தான் என்ன பண்ண போகிறீங்க, மீண்டு வர போகிறீங்க. ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, கிரகங்கள் கொடுக்க போகிறார்கள் என்பது உண்மை. அப்போ துலாம் ராசிக்காரங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கும், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க, வெளியே சொல்லாமல் சமாளிச்சுக்கிறீங்க. அந்த எப்படியாச்சும் சேர்ந்துட மாட்டோமா, எப்படியாவது நாங்கள் ரெண்டும் பாசமாக இருந்துட மாட்டோமா, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா. உங்கள் மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா. அந்த புரிதல், அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்திலேருந்து நிறைவேறக்கூடிய செயல்பாடை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா. ஸோ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ அற்புதங்கள் நடக்குது. ஆனால் ஒரே ஒரு கேரக்டரை உங்களால் மாற்ற முடியல. எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் அதை வெளிப்படையாக பேசிடுறீங்க, வெளிப்படையாக சொல்லிடுறீங்க. இந்த விஷயம் தப்பாக இருக்குது, நீ மாற்றிக்கோ. இந்த விஷயம் அந்த பொண்ணு தப்பு பண்ணுறா, சரி பண்ணிக்கோ அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துலையும் சொல்லிடுறீங்க, வீட்லேயும் சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது அவங்கள குத்தி காமிக்கிறது கிடையாது, அவங்கள திருத்திக்கிறணும். அவங்களுக்குள்ளே உள்ள மைனஸை அவங்க மாற்றி அவங்க நல்லா இருக்கணுக்காண்டி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு கூட்டமாக இருந்து உங்களை காலி பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்து எவ்வளவோ சதி திட்டம் திட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் சகித்துக்கொண்டு மீண்டும் தவறு தான் அப்படின்னு நிற்கிங்க பார்த்தீங்களா. அதுதான் உங்களுடைய ஒரு இரத்தத்தில் ஊறின ஒரு பங்கு. ஸோ அந்த நல்ல குணத்துக்கு, நல்ல மாற்றத்துக்கு இந்த வட்டம் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்க போகிறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்குரியதாக இருக்கும் அப்படின்னா மாரியம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மனை போய் பார்த்து, அம்மா தாயே நீ தான் எனக்கு உறுதுணை, இந்த குறிப்பிட்ட காலங்களில் இந்த என்ன சொல்லணும், அந்த கலியுகத்தில் நான் நல்லா வாழ்கிறதுக்கு எனக்கு வழிவகுத்து கொடுத்தாயேன்னு சொல்லி நீங்கள் மனதார கேட்டிங்கன்னா மாரியம்மன் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து வெற்றியை கொடுப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் கோச்சாரம் கிரகம் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பை என்ன விஷயங்களை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம விருச்சிக ராசிக்காரங்க என்ன வீடியோ பேசுனாலும் சரி அதிகமாக கமெண்ட்ஸ் என்ன கொடுப்பீங்கன்னா, சார் உயிர் மட்டும்தான் மிச்சம், மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, ஏதோ இருக்குது, உயிரை கையில் பிடிச்சிக்கிருக்கேன், உயிரை கூட விட்டுடலான்னு நினச்சேன், ஆனால் என் குழந்தைகளுக்காக, என்னை நம்பியிருக்க உறவுகளுக்காக இனிமேல் கொஞ்சமாக இருக்கணுமே தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரி தான் அதிகம். அன்புக்காக மட்டுமே கட்டுப்பட்டு அனைவரிடமும் உண்மையாக இருந்து அதனால் நிறைய பிரச்சனையை சந்தித்து, பரவாயில்ல உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும்னா நான் உண்மையாகவே இருக்கேன் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் 12 வருடத்துக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதியில் வர்றாரு குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்கார்றார். இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய மாற்றம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 3 ராசிகளுக்கு மாற்றம் ஏற்படும். அதில் நீங்களும் ஒருவர். நல்லா பாருங்கள், 12 வயசில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். 12 வயசுலேருந்து நீங்கள் நிறைய என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. 24 வயசுலேருந்து எல்லாம் ஜாலியாக இளமை பருவத்தை கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் அப்போ போய் முதுமையில் இருக்க மாதிரி வேலை பார்த்துக்கிருப்பீங்க. ஸோ இப்படி 12 வருடத்துக்கு ஒருக்க உங்களுடைய லைஃப்பில்
ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த நல்ல சேஞ்சஸ் இந்த ஜூன் மாதத்தில் கிரகம் உங்களுக்கு வலிமைப்படுத்துகிறது என்பது உண்மை. அப்போ உங்கள் மனசில் உள்ள வலியும் வேதனையும் கஷ்டமும் கவலையும் எப்போ தான் போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்களா? கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரங்க உங்களை ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு, ஒரு ரூமுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு கதவை பூட்டிட்டு, சார் மேடம் உங்களுடைய மனசில் உள்ள கவலையெல்லாம் சொல்லிவிட்டு பேசிவிட்டு நீங்கள் வெளியே வாங்க, கண்ணாடியை பார்த்து பேசிவிட்டு நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லி கதவை பூட்டி வச்சுட்டு வெளியே போயிட்டோம்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் வெளியே வரீங்களோ இல்லையோ கண்ணாடி செதறி வெளியே வந்து விடும். காரணம், டேய் முடியலடா, இவ்வளோ பிரச்சனையோட எப்படா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடிக்கு தெரியும் உங்களுடைய உண்மையான உணர்வுகள், உங்களுடைய உண்மையான தன்மை. ஆனால் கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களை அப்படியே பாசம் காட்டுற மாதிரி நடிக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியாது உங்களுடைய உண்மையான வலியும் வேதனையும். ஸோ அதுதான் பிரச்சனையே இங்கே. என்னை பொறுத்த இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்தில் விருச்சிக ராசிக்கு பிரச்சனையே, சார் நான் நம்பினேன் சார் என்னை ஏமாற்றிட்டாங்க சார், சார் நான் நம்பினேன் சார் என்னை ஏமாற்றிட்டா சார், இதுதான் பெரிய வழி. உழைச்சேன் சார், முன்னேறினேன் சார், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 18 மணி நேரம் வேலை பார்னா கூட நீங்கள் பார்ப்பீங்க, உங்களால் முடியும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன, நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்தது தான் உங்களால் ஏற்றுக்க முடியல. இன்னும் நம்பி வச்சு ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் எதிர்பார்க்குற விருச்சிக ராசிக்கு விடிவு காலம் வந்துருச்சு. ஜூன் மாதத்துலேருந்து ஒரு நல்ல விதமான ஒரு மங்களகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இது குருவோடைய அருளால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை. அது அப்படியே நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் குரு பகவான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார். அதே போல் திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்க நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியம் உண்டு. ஓகேவா? இந்த ஜூன் மாதத்தில் என்ன பண்ணணும், பொண்ணு தேடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், பையன் தேடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். உங்கள் வேலை உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேடுற மட்டும்தான். போதும் உழைச்சது, சரியா? நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உறுதியாக கல்யாணம் முடிச்சிடும். ஓகே சார், லவ் பண்ணியிருக்கேன், லவ்வில் பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கேன், என் லவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க சார், தூக்கமே போச்சு சார். ஆண்களாக இருந்தால் இந்த கவலை இருக்குது, விருச்சிக ராசி பெண்களாக இருந்தால் இந்த கவலை இருக்க தான் செய்யும். அன்பு வச்சனால ஏமாற்றப்பட்டேன், அது நீங்கள் தான். ஸோ இந்த நிலையில் உங்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை குருவான் சூப்பராக ஏற்படுத்தணும். சுக்கிரனோடு சேர்ந்து 9ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு செக் பண்ணுவீங்க. ஸோ உண்மையிலேயே உங்கள்கிட்ட பாசமாக இருந்தாங்கன்னா உங்கள் உறவு உங்கள்கிட்டயே தேடி வரும். இல்லை பாசமாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு வேறு பக்கம் அவங்க பாசத்தை காட்டாங்கன்னா அந்த தன்மையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு சரியான ஒரு முறையை என்ன பண்ணுவீங்க, உருவாக்குவீங்க, செயல்படுத்துவீங்கிறது கிரக ரீதியான உண்மை. உங்களுடைய முயற்சிகளில் பல தடை இருக்கலாம், ஆனால் நீங்கள் முயற்சியை விட மாட்டீங்கள்ல. அப்போ இன்னுமே தடையில்லாத முயற்சி, தடையில்லாத வெற்றியை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. எடுக்கிற விஷயமெல்லாம் ஜெயம் உண்டாகும். தொட்ட நீங்கள் என்னென்னலாம் தொடுறீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு தொடுறீங்களோ அத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாகவும் நீங்கள் சூப்பராக வாழ போகிறீங்க, சிறப்பாக வாழ போகிறீங்க. ஓகேவா? வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுகின்ற உங்களுடைய கனவு நிறைவேறப்போகுது. கடனை அடைக்கணும்னு ஆசைப்படுகின்ற உங்களுடைய ஆசை நிறைவேறப்போகுது. ஸோ எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கரெக்டாக இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க, செயல்படுவீங்க, வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் அற்புதம் நடக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். வழிபாடு பண்ணால் அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவோம். அப்போ அப்படியே கிடைக்கணும்னா இந்த சுபமஸ்துன்னு சொல்லுவோம்ல, நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை, ஓகேவா, செவ்வாய் ஓரையில் அவரை போய் பார்த்து அவரை மனசார வேண்டிட்டு அவருக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மகத்துவமான விஷயத்தை உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட முருகப்பெருமாளே உங்களுக்கு உதவியாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு
முருகனை அதிகமாக லவ் பண்ணுறதுல நீங்களும் மிக முக்கியமானவங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரங்களும், மேலும் நீங்கள் முருகனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கிறத கீழே போற்றி போற்றின்னு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருள் அற்புதமாக கிடைக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு ராசி அன்பர்கள் சொன்னாலே மனசில் ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு இறைவன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஒரு செயல்பாடு வந்துடும். ஏன் சார் எங்களை மட்டும் பார்த்தா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது நம்மளுடைய காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம், காலபுருஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதியாக யார் வரான்னா நீங்கள் தான் வரீங்க, தனுஷ். இயற்கையாகவே என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல செயல்பாடை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் ஃபைனலில் கிட்டத்தட்ட ஒரு 80-85% கடக்கம் தண்ணி போராடுவீங்க. அந்த ஃபைனலில் உங்கள் மேலே பெரிய டார்கெட் வைக்கும்போது ஒரு இறைவனுடைய அருளால் யாராவது ஒருத்தவங்க உங்களை காப்பாற்றிடுவாங்க, நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. இது நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட இறைவனுடைய அருள் பெற்ற, குலதெய்வத்தின் அருள் பெற்ற உங்களுடைய லைஃப்பில் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது, இந்த கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு எந்தளவுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஜூன் 2ஆம் தேதியில் உங்களுடைய ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி போகிறார். ஸோ அப்போ 8க்கு குரு பகவான் போயிட்டார்னா ஏதாவது நிறைய வில்லங்களோ பிரச்சனைகளோ வந்துருமா, போராட்டங்களும் வந்துருமாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் வேற 8ஆம் இடத்துல சேர்ந்துட்டார். யார் கூட? 9ஆம் தேதி சுக்கிரனோட சேர்றாரு. ஸோ அப்போ என்ன சார் நடக்க போகுது? ஆரம்பம் அமர்க்கலமாக இருந்துச்சு, போக போக கொஞ்சம் பதட்டமாக இருக்கே அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ வரையும் நீங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க. சார் இது கிடைச்சா போதும் சார், நான் சூப்பராகிடுவேன் சார், இது நடந்தால் போதும் சார், என் லைஃபே மாறிடும் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, அந்த மனசுக்குள்ளே உள்ள ஆசையை, உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஜூன் மாதம். சார் நானும் முயற்சி பண்ணேன் சார், என் மனசில் உள்ள ஆசையை நிறைவேற்றக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் தடையாகவே இருக்கே அப்படின்னு நினைக்கிங்கன்னா, சார் இப்போ பண்ணுங்க, இப்போ முயற்சி பண்ணுங்க, உங்களால் முடியாதுன்னு ஒன்று கிடையாதுங்கிற நம்பிக்கையோட இந்த ஜூன் மாதத்துலேருந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் சூப்பராக வருவீங்க, சிறப்பாக வருவீங்க, நான் எழுதி கொடுக்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறது நான், சொல்கிறது கிரகம். ஓகேவா? அந்த வலிமையை நான் அறிஞ்சனால உங்களுக்கு சொல்கிறேன். உறுதியாக உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்த விஷயம் நிறைவேறப்போகுது. இன்னொரு விஷயம், இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க, நிறைய தடைகள். குடும்பம் உங்களை புரிஞ்சிக்கிறவே இல்லை. பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நீங்கள், பல பேருடைய வாழ்க்கையில் ஒளி கொடுத்த நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருட்டில் இருக்கீங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுடைய உங்களுடைய இயல்பான கேரக்டர் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, கூட இருக்கவங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொடுப்பீங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டேன், இந்த இடத்துக்கு பிறகு நான் நிறைய போராடியிருக்கேன், ஆனால் நீ என் கூட இருக்க, நீ போராடாமல் நல்லாரு, உனக்கு இந்தந்த விஷயங்கள் கற்றுக்கோ, இதே மாதிரி செஞ்சேன்னா இப்படி பாதை இருக்குது, இந்த பாதையை ரூட்டை பிடிச்சா ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு ரூட் பிளான் போட்டு கொடுத்து கூட இருக்கவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 9 மாதம், குறைஞ்ச 10 மாத காலமாக நீங்கள் படுற பாடு படாத பாடு. பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வீட்டில் மதிக்கவே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அது இல்லாமல் போயிடும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும் என்பது உண்மை. 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுடைய லைஃப்பில் நிறைய ஆசைகளை கனவாக மாற்றிட்டார். கனவாக தான் சார் இருக்குது, இன்னும் நினைவாகலைங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கப்போகுது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண போகிறார். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானுடைய தாக்கம் குறையும். சுக்கிரன் சனியோடு சேர்ந்து
5ஆம் அதாவது 5ஆம் இணைவுன்னு சொல்லுவோம், 1-9 இணைவுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சனி பகவான் இருக்கிறது மீனத்தில், சுக்கிரன் 9ஆம் தேதிக்கு மேலே வரப்போது கடகத்தில். ஸோ அப்போ 1-9 இணைவு பெற்று ஆட்டோமேட்டிக்காக நினைச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பதை புரிஞ்சுக்கும். விரைய செலவு வரும், உறுதியாக சொல்கிறேன். விரைய செலவு வரும். அதை சுப விரயமாக மாற்றக்கூடிய பங்கு யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. காசு வருது, அந்த காசை ஒன்று என்ன பண்ணோம், உங்களுடைய குழந்தைகளுடைய பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். அல்லது என்ன பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சிடணும். அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு நடத்தி வைக்கலாம். அல்லது உங்களுக்கே திருமணம் பார்க்கிங்கன்னா அந்த திருமணத்துக்கான விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் சுபன் விரைய செலவாக மாற்றினீங்கன்னா சிறப்பு. இதுதான் மெயின் முக்கியமான பயன். இதை நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அதுக்கடுத்து வெளிநாடு போகணும் முயற்சி மட்டும்தான் எடுக்க, பயிற்சி எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட முயற்சி எடுத்த உங்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் ஜூன் மாதத்துலேருந்து வெளிநாடு பயணம், ஆன்மீக ரீதியான பயணம், அல்லது வேலை நிமித்தமான பயணம், அல்லது பார்த்திங்கன்னா இன்ப சுற்றுலா என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய தனுசு ராசிக்காரங்க வெளிநாடு பயணம் மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகம் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. இத்தனை நாட்களாக மற்றவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை உணர்ந்து வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அடிக்க ஒரு ஆள் கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கனால உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நவ கிரகத்தில் உள்ள, திரும்பியும் சொல்கிறேன், நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை போய் பார்த்து வழிபாடு செய்யும். ஓகேவா? குரு பகவானை பார்த்து 21 கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டு மஞ்சள் நூலில் கட்டி நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மாலையாக போட்டுட்டு முடிஞ்சால் ஒரு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க. அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரி இந்த ஜூன் மாதத்துலேருந்து நினச்ச விஷயங்கள் எல்லாம் குருவுடைய அருளால், உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு அத்தனையும் அப்படியே கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2026 என்னென்ன மாற்றங்களை கிரகம் கொடுக்க போகுது கொஞ்சம் பார்ப்போமா? அதாவது பொதுவாகவே 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் ஜம்முன்னு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்றார். இந்த 7ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டாலே எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் மகர ராசிக்காரங்க பேஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகுது. பொதுவாகவே 7.5 வருஷத்தில் நீங்கள் உணர்ந்த உணர்வுகள் உங்களுக்கு தான் தெரியும். இந்த 7.5 வருஷத்தில் எல்லா விதமான அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் பார்க்காத 7.5 கிடையாதுமாங்கள, நீங்கள் யார்ட்டையும் 7.5 இழுக்க மாட்டீங்க. எந்த 7.5நாலும் உங்கள்கிட்ட தான் இழுப்பாங்க. நம்ம வச்சு சுத்த வச்சு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் 4 பேருக்கு நல்லது தான் பண்ணுவேன், என்னால் கெட்டது பண்ண முடியாதுங்கிற லட்சியத்தில் நிறைய விஷயங்களை போராடி வெற்றி பெற்ற அன்பார்ந்த மகர ராசிக்கு இந்த கோச்சார கிரகமான கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் என்ன சார் கிடைக்கும்? நிம்மதி கிடைக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னது? சார் இவ்வளோ நாள் போராடிட்டேன், இனிமேல் நிம்மதியாக இருப்பேனா? அந்த நிம்மதி கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்கும். புரியுதா? அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் சார் எவ்வளவோ என்னுடைய கணவருக்காக நான் விட்டு கொடுத்து போயிட்டேன், நான் பூமிக்குள்ளே மட்டும்தான் போகல சார், அவர் பாதத்துக்குள்ள காலடியில் உளுந்து மன்றாடி பார்த்துட்டேன், என்னை புரிஞ்சு கொள்ளாமல் புரியக்கூடாத நபர்களை புரிந்து கொண்டு அவர் என்னை கஷ்டப்படுத்துகிறார் சார், தயவுசெய்து என்னுடைய லைஃப் மாறுமா, என்னுடைய கணவர் என் கூட பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட பேசுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க, உங்களுடைய நல்ல உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு தீய உள்ளத்தை அழிச்சிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்துல தான் உங்களுக்கு வெற்றி பெறப்போகுது. இன்னுமே மகர ராசிக்காரங்களால் முடியாதுங்கிற விஷயம் இந்த மாதத்துலேருந்து கிடையாதுங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். அதாவது நீங்கள் வரன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடியும். அல்லது உங்களுடைய இளைய சகோதர, சகோதரிக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய மூத்த சகோதர, சகோதரிகளுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நவ கிரகத்தில் உள்ள சுப கிரகமான குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்க போகிறாங்கிறது உறுதியாக சொல்லலாம். அதாவது சிறு வயதிலிருந்தே தன்னுடைய குடும்பத்துக்காக மிகப்பெரிய தியாக மனப்பான்மையுடன் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். பொதுவாகவே ஒரு மகர ராசி ஒரு வீட்லேயோ ஒரு அலுவலகத்திலே இருந்துட்டா போதும். அந்த மகர ராசிக்காரங்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து நான் உன்னை மட்டும் தான் நம்புகிறேன், உன்னை நம்பி நான் அதை செய்கிறேன், எனக்கு நீ உதவியாக இருந்தால் போதும்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா, சார் நீங்கள் வேறு வேலையே பார்க்க மாட்டீங்க சார், மேடம் நீங்கள் ஒரு இதை பற்றி யோசிக்க மாட்டீங்க, நம்மளை நம்பிட்டாங்கன்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு உங்களை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டால் கூட செய்வீங்க. ஆனால் நீங்கள் யார் யாரெல்லாம் உயர்த்தி விட்டீங்களோ, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்களோ, கடைசியில் அவங்க மூலமாக தான் என்ன பண்ணுவீங்க, தண்டிக்கப்படுவீங்க, வஞ்சிக்கப்படுவீங்கிறது உண்மை. இந்த 7.5 வருஷத்தில் இதை நிறைய மகர ராசிக்காக சந்திச்சிட்டிங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் எங்கே நிராகரிக்கப்பட்டீங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ, யாரால் அதிகமாக மன அழுத்தம் சந்திச்சிங்களோ, அந்த இடத்துல உங்களுடைய திறமையை, உங்களுடைய உண்மைத்தன்மையை இந்த இறைவனுக்கு தெரிஞ்சனால அவரே உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் நல்ல நிலைமைக்கு நீங்கள் போகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகுது. அந்த தொடக்கம் இந்த ஜூன் மாதத்துடைய செயல்பாடாக கிரகம் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ லாபங்கள் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகமாக இருக்கும், சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும், கவலை இல்லாத வாழ்க்கை, கஷ்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. திரும்பியும் சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் உங்களுக்காக வாழணும், பிறருக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். ஓகேவா? உங்களுக்காக வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஜூன் மாதத்துலேருந்து கிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான கிஃப்ட்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காவல் தெய்வமான கருப்பசாமியை பிடிச்சிக்கோங்க. அப்படி கருப்பனை நினைங்க, அப்படியே வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். உங்களுக்கு எப்பொழுதுமே துணை இருப்பார் கருப்பசாமிங்கிறது உண்மையிலே சொல்கிறேன். ஸோ நீங்கள் கருப்பசாமியை நினச்சிட்டு, கருப்பா நீ தான்ப்பா எனக்கு துணைப்பான்னு சொல்லிவிட்டு அவர் பாதத்தில் சரணடைஞ்சிட்டு நீங்கள் காடு போய்கிட்டே இருங்க. கருப்பசாமி உங்கள் கூடயே வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவரே எதிர்வினைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கான நல்வினைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக உணர்வீங்க. நான் சொன்ன கருப்பசாமியை குலதெய்வமாக, நான் சொன்ன கருப்பசாமியை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக, நான் சொன்ன இந்த கருப்பசாமியை யாரெல்லாம் இப்போ ஏற்றுக்கிட்டீங்களோ, இல்லை ஏற்கனவே ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களோ, அனைவருமே கருப்பா போற்றி, கருப்பா போற்றி, துணை இருப்பாய் போற்றி, துணை இருப்பாய் போற்றி கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கருப்பன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியே நீங்கள் உணர முடியும். வெற்றி உங்களுக்கே. கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான குழப்பம், பலவிதமான போராட்டம், பலவிதமான சிக்கல்கள் என்னதான் இருந்தாலும் கும்பம் தாங்க. எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னை மற்றவங்களுடைய பிரச்சனையை தாங்கி கொண்டு கவலைப்படாமல் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. இந்த ஜூன் மாதம் தான் நம்முடைய கும்பராசி என்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சார் குடும்ப ஒற்றுமை இல்லை சார், என்ன பண்ணே தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க சார். இனிமேல் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல சார். உங்கள் குடும்பம் உங்களை புரிந்து கொண்டு அன்பு காட்டுவாங்க. அதேபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகள் உங்களுக்கு உறுதியாக விலகும். கும்பம் பொக்கிஷத்தின் ரகசியம் சொல்லுவோம். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ரகசியத்தை சொன்னால் அதை என்ன பண்ணுவீங்க, யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. நம்ம ஒரு படத்தில் வடிவசார் படத்தை சொல்லுவாங்களே, அடித்து கேட்பாயும் சொல்லாத, உதச்சி கேட்பாயும் சொல்லாயின்னு. சார் உங்கள்கிட்ட எப்படி கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க சார். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கிறது சுற்றுப்பட்டாலும் வராது. உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். நான் அதை சொல்லவில்லை, அதை சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பேசுகிறோம். யார் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பேசலாம். ஆனால் பொதுவாகவே நீங்கள் நம்பிக்கை துரோகத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாதுங்கிற லட்சியத்தில் வாழ்வீங்க. அதாவது பொதுவாக நம்ம கோயில் கலசத்துலாம் கும்பம் பார்த்துருப்போம். ஏன் கோயிலில் கீழே உள்ள தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு மரியாதை விட கும்பத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது கொடுக்காங்கன்னா, அந்த கீழே உள்ள தெய்வத்தை கூட
தெய்வங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு கும்பம் பாதுகாக்குமா. அதே மாதிரி கும்பராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள எல்லாருடைய கர்மாவையும் வாங்கி சுமந்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவங்கள நீங்கள். ஸோ இது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் பட்ட கஷ்டம், கவலை, துன்பம், துயரங்கள் 5 வருட காலமாக நீங்கள் பட்ட ஒரு மன அழுத்தத்துக்கு, மன போராட்டத்துக்கு, பொருளாதார ரீதியான சூழ்நிலைக்கு, எல்லா விஷயத்துக்கும் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் 2026. இந்த 26ல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜம்மனி 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று உட்காந்து 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான குரு உங்கள் லைஃப்பை வேறு லெவலில் கொண்டு போக போகிறார். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். தொழில் எவ்வளவோ போராடிக்கிறீங்க. தொழிலை விட்டுடலாமா, விட்டுட்டு போயிடலாமான்னா பல பேர் நினச்சிக்கிருக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறோம், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது உண்மை. ஸோ அதே போல் நம்முடைய கும்பராசிக்காரங்களுக்கு காதலில் பிரச்சனை இருக்குது, காதலே பிரச்சனை இருக்குது. மனைவியால் பிரச்சனை இருக்குது, மனைவியே பிரச்சனையாக்கலாம். அல்லது கணவர் மூலமாக பிரச்சனை, கணவர் தாங்க பிரச்சனை அப்படின்னு எந்த லிஸ்ட்டு இருக்கோ அதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஆன்டி வைரஸ் எப்படி ஒரு வைரஸ் அப்போலாம் காலி பண்ணுமோ அதே மாதிரி குருவோடைய அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவான விஷயங்கள் டெலிட் ஆகிடும். பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் உங்களுக்கு இப்போ இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் அற்புதமாக கொடுக்க போகுது. ஸோ அல்லாக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரக ரீதியாக உண்டு. இதெல்லாம் ஓகே. இந்த நிம்மதியாக தூங்கி ஒரு 5 வருஷம் ஆச்சு, தூக்கம் போச்சு. யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அதாவது ஒரு 5 ராசியில் நீங்களும் ஒருவர் தான் உண்மையிலேயே. ஓகேவா? இந்த நிம்மதியாக தூங்கவே முடியல சார். அதாவது முழிச்சிருக்கும் போது காலையில் மதியம் நைட்டு சாயங்காலம்லாம் பல போராட்டங்கள் வருது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா சரி விட்டுருவோம், கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுவோம். போய் படுக்க போயிட்டா நைட்டு வானத்தை பார்த்து படுத்தோம்னா அந்தரத்தில் ஓடுது சார், கனவு மாதிரி பிரச்சனை சார், அங்கேயும் வராங்க சார் தொல்லை பண்ணுறதுக்குன்னு நிறையா தூக்கத்தை தொலைச்ச நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் உண்டு, நித்திரையில் நிம்மதி உண்டு, நித்தமும் நிம்மதி உண்டு, எல்லா விஷயங்களிலும் மன அமைதி உண்டு, மாற்றமும் ஏற்றமும் கும்பத்துக்கு உண்டு, குழப்பம் இல்லாத வாழ்க்கை உண்டு. கவலைப்படாமல் என்ன பண்ணலாம், சிறப்பாக இருக்கலாம். உங்களுக்கான வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துர்க்கை அம்மனை, ஏன்னா ராகு ராசியில் தான் இருக்கார், 7ல் கேது இருக்கார். அப்போ துர்க்கை அம்மனை பிடிச்சிக்கோங்க. ராகு கால வேலை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கை அம்மனை பார்த்து துர்க்கை அம்மனுக்கு மனசார ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு, அம்மா தாயே நீ தான் உறுதுணை அப்படின்னு போய் நின்றுட்டு வாங்க. எல்லா விதமான தீய வினைகளை தீர்த்து அம்மன் வந்து உங்களுக்கு நல்ல வினைகளை கொடுப்பாங்க, நல்ல விஷயங்கள் நடத்துவாங்க. குருவோடைய அருளும் கிடைக்கும், உங்களுடைய பெற்ற தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்து குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி 2ஆம் தேதி உள்ளே போகிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் 9ஆம் தேதி குருவோடு சேர்ந்து இயங்க போகிறார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய மன அழுத்தத்தில் சனி பகவான் ராசியில் இருக்கனால உங்கள் கூட உள்ள அத்தனை உறவுகளால் நீங்கள் என்னென்ன சங்கடங்கள் பட்டீங்களோ, கூட இருக்க அத்தனை பேர் நபர்கள் மூலமாக என்ன விஷயங்களை காயப்பட்டீங்களோ எல்லா விஷயமும் சரியாக போகுது. காயத்துக்கான மருந்து உங்களுக்கு குரு மூலமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ காதலில் வெற்றி பெறலாமா? வெற்றி பெறலாம் சார். கல்யாணத்துக்கான முயற்சி எடுங்க. இந்த காலகட்டங்கள் கல்யாண முயற்சி எடுக்கலாமா? இப்போ முயற்சி எடுக்கணும். எப்போ எடுக்க போகிறீங்க? இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஸோ திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம் சார். முதல் மேரேஜ் முடிஞ்சிச்சு, நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், 2ஆவது மேரேஜ் பண்ணலாமா சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாகவே நம்ம மீன ராசிக்காரங்க நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சு கேளுங்க. மீன ராசிக்காரங்க 2022 இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் வரையும் வச்சுக்கோங்க. யார் சார் ஏமாறாமல் இருந்தீங்க? யார் மேடம் நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்தீங்க?
எல்லா விதமான ஏமாற்றங்களும், எல்லா விதமான போராட்டங்களும் நீ சந்திச்சிங்களா இல்லையா? மிகப்பெரிய அழுத்தத்தில் மாட்டினீங்களா இல்லையா? ஸோ உங்கள் அத்தனை விதமான போராட்டங்களுக்கும், அத்தனை விதமான ஏமாற்றங்களுக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றம் 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி கொடுக்க போகிறார். யாரையும் நம்பாதீங்க. கிரகத்தை நம்புங்க. உங்களுடைய குருவை நம்புங்க. உங்கள் குரு தான் எப்பயுமே உங்களை உயர்த்துவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் பல பேருக்கு குருவாக இருந்தவங்க. மீன ராசிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாருக்குனாலும் பாடம் சொல்லிக் கொடுப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே நான் என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்டுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன். சார், நான் ஒரு வாத்தியாராக இருந்தேன், நான் ஒரு டீச்சராக இருந்தேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கலை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை உங்களுக்கு உண்டு. ஸோ இப்போ அதே கலை அற்புதமான மாற்றங்கள் மூலமாக குரு உங்களை இயக்க போகிறார். உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். திருமண உறவுகளில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு ஒரு பிரச்சனையில் கணவன் மனைவி ஒற்றுமை போயிருக்குன்னா, சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சி என் ராசியின் அதிபதியை ராசிக்காரங்களை அடித்தது போதும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண போகிறாரு? குரு சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க போகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. ஓகேவா? இது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. பிரச்சனையை விட்டு போயிட்டாங்க சார், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் தனிமையில் இருக்கேன், டைவர்ஸ் வாங்கிட்டேன், ஸோ மேபி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பிரிஞ்சிட்டோம், என் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை என்பது குருவோடைய அருளால் உறுதியாக உண்டு. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் இன்னுமே தான் கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாட்களாக நீங்கள் யாரை நம்பி ஏமாந்தீங்களோ ஏமாறலையோ, உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும், உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறனால கஷ்டங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல், எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிங்களோ அதெல்லாம் ஜூன் மாதத்துல என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் இனிமே தான் நீங்கள் வாழ போகிறீங்க. இத்தனை நாளாக உங்களை பல பேர் ஆண்டிருக்கலாம். ஆனால் இனிமேல் தான் நீங்கள் ஆளக்கூடிய சக்தி குருவோடைய இயக்கமாக இருக்க போது மனசில் உள்ள வலி, வேதனை, துன்பம், துயரங்கள் எல்லாம் நீங்கி சூப்பராக இருக்க போகிறீங்க. வாழ்க்கையில் இது முடிவல்ல, இதுவே உங்களுடைய தொடக்கம் என்பதை புரிந்து கொண்டு மீனராசிக்காரங்க சிறப்பாக வாழலாம். உங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோவில், முத்துமாரியம்மன், மாரியம்மன், பத்திரகாளியம்மன் சொல்லி எந்த அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கும் அந்த அம்மன் கோயிலில் போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது ஜூன் மாதத்துக்கான பொது பலன். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இறைவனர்களால் அப்படியே கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.